Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Hallelujah. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, தேவ தூதல் கொண்டு ஆண்டவரே இந்த வீட்டை நீங்க நிரப்புறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போகிற வார்த்தைகள் எல்லோருக்குமே அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. என் மீது இரக்கம் காட்டும் இயேசு என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க அப்பா. ஆவியானவரே, நீங்க இடைபெறுங்கள் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருங்க. என் மீது இரக்கம் காட்டும் இயேசு, இந்த தலைப்பில் இந்த நாள்ல தேவ ஆவியானவர் எனக்கு பேச சொல்லி இருக்கிறாரு. Jesus who has compassion on me. கம்பேஷன்னாக்கா பிடி, மனதுருக்கும். ஹalleluya ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மீது இரக்கம் காட்டும் இயேசு. இயேசுனாலே நம்மளுக்கு வந்து இரக்கம் காமிக்கிற தேவன், அன்பான தேவன். இப்படியே பார்த்து நம்ம வளர்ந்து இருக்கிறோம் இல்லையா? ஹalleluya. மற்றவர்களுடைய வேதனையை அறிந்து கொள்வதற்காக பிதா அவரை வேதனையின் பாதையில ஒப்பு கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். மற்றவர்களோட வேதனை அறிந்து கொள்வதற்காக பிதா என்ன பண்றாரு, தன்னோட ஒரே பேரான குமாரனை வேதனையின் பாதையில கடந்து செல்ல அனுமதிக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹalleluya ஹalleluya. ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதுல உச்சி கட்ட அற்புதம்னா எது சொல்லுங்க பாப்போம்? நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார் இல்லையா? ஜீவனை கொடுத்திருக்கார். ஹalleluya ஹalleluya. அதுல உச்சி கட்ட அற்புதம் வந்து ஜீவனை கொடுத்தது பிதா. பண்ணினால ஒரு அது முதல்ல அது பிதா செய்தது. இயேசு செய்த மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு செய்த அற்புதங்கள்ல உச்சி கட்ட அற்புதம் எது இல்லையா? மரித்தவர்களை எழுப்புறது. ஹalleluya. ஆல்ரெடி ஜீவனை கொடுத்து ஆண்டவர் பிதா வச்சிட்டாரு நம்மள. மரித்தவர்களை எழுப்புறதா உச்சி கட்ட அற்புதம், மிராக்கிள். அவர் தொட்டா குஷ்டரோகம் சுகமாகுது. குருடன் பிறவை குருடன் பார்வை இல்லாதவருக்கு பார்வை தொட்ட உடனே காது கேட்கப்படுது, வாய் வார்த்தை பேசுறாங்க, குஷ்டரோகி குணமாகுது. எல்லா பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் பாடுபடுறாங்க. அந்த துணி வஸ்திர தொங்கல தான் எஜ்ஜில தொடுறாங்க, குணமாகுது. அப்படி இருக்கிறக்குள்ளோ ஏசப்பா செய்த உச்சக்கட்ட அற்புதங்கள் வந்து என்னன்னாக்கா மரித்தவர்களை எழுப்புறது. இதுதான் அவரு பண்ற உச்சக்கட்ட அற்புதங்கள்ல, மிராக்கல்ல மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. ஹalleluya ஹalleluya. இயேசு அப்படி என்ன மாதிரி அவர் வந்து செய்திருக்கிறார் மிராக்கிள்ஸ்ல, அப்படி என்ன செய்தார்ன்றது இந்த நாள்ல தேவ ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் போய் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அது தெரிய வரும். இயேசு செய்த அற்புதங்கள் எப்படி இருந்தது, மக்களுக்காக எப்படி அவர் வந்து பரிதவித்து அவங்களோட சேர்ந்து உட்காந்து அழுது புலம்பி மரித்தவர்களை எழுப்புறார். ஒரு மனிதனை போல அவங்களோட இன்வால்வ் ஆயிடுவார் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya. மார்த்தாலும் மரியாளும் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதார்கள். நீர் இங்கே இருந்தீர்கள் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றதுல ஏசப்பா சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். இந்த காரியத்தை யோவான் 11 அதிகாரத்துல 1-44 வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. யோவான் 11 அதிகாரத்துல, ஜான் 11th chapterல 1 to 44 வரைக்கும்
இந்த காரியங்கள் அத்தனையும் தெளிவாக டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கு. யோவான் 11:21 டிஸ்பிளே ஆகட்டும். யோவான் 11:21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். 22ஆம் வசனம். இப்பொழுது இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த சகோதரி வந்து எந்த மாதிரி வார்த்தை சொல்லி ஏசப்பா மனசை தொடுறாங்கன்னாக்கா 22ஆம் வசனம். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது தேவன் உமக்கு தந்தருளுவார் என்றும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு பதில் ஏசப்பா 32ஆம் வசனத்துல சொல்றாரு. 23ஆம் வசனம் அதுக்கு பதில் சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். உயிர் தெழுந்திருப்பார் என்றார் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார் ஏசப்பா. 32ஆம் வசனம் அதே அதிகாரத்துல யோவான் 11:32, ஜான் 11:32க்கு போவோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். அவர் மாம்சத்துல மட்டும் இல்ல, ஆவியிலும் கலங்கி அந்த மக்களாக சேர்ந்து அவர் வந்து ஆவியில கலங்கி துயரம் அடைந்தாராம். 34ஆம் வசனம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. 36ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்படியே கான்வர்சேஷன் போது 4 நாள் மரித்த உடல் சடலம் வச்சிருக்கிறாங்க. 4 மேலெல்லாம் வந்து அந்த சகோதரிகள் சொல்றாங்க. 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இப்பதான் இந்த இடத்துல தான் ஏசப்பா என்ன மாதிரி பிரார்த்தனை பண்றாருன்னு பார்க்கணும். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த படினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். கீழ்ப்படிதல் இது பாருங்க. பிதா கீழ்ப்படினார். ஸோ ஃபாதரை கன்வின்ஸ் பண்றாரு. அதே நேரத்தில் ஏசப்பா சுத்தி நிக்கிற அந்த ஜனங்கள் பிதாத்தான் இவரை அனுப்பி இருக்கிறாங்கன்றதோ இவங்க எல்லாம் அனுப்பியிருந்தா நீங்க தான் அனுப்புனீங்க என்னன்றது நிரூபிக்கிறதுக்காக இவங்களோட நிமித்தம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். ஸோ 43ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கமவுட்னு சொல்லி கூப்பிடுறாரு. 44. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்து இருந்த இயேசு செய்தவைகளை கண்டவராகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. சோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பண்றாரு. 4 நாள் மரித்த லாசருவை எழுப்புறாரு. ஒரு 7 வருஷமா NGPH மினிஸ்ட்ரியில இந்த உச்சி கட்டோ அற்புதங்கள்ல
அதிகமாக செய்து கொண்டு வந்துட்டு இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க முடியும். வித் விட்னஸோட சேனல்ல போட்டுவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுல ஒரு சாட்சி இந்த இடத்துல நிறைய சாட்சிகள் இருக்கு. அதுல சில சாட்சிகள் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். நம்ம மத்தியில வந்திருக்கிற சகோதரி ராஜலட்சுமி 2022 என்னை சந்திக்கிறாங்க. செப்டம்பர் மாசம் அந்த டைம்ல தான் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 30 அவங்களோட கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. ரொம்ப துக்கத்தோடு அந்த மகள் இருந்தாங்க, அந்த தாயார் இருந்தாங்க. 4 வாலிப பிள்ளைகள். மூத்த மகளுக்கு அப்போ 27 வயசு, 3 கேர்ள்ஸ் அண்ட் 1 பாய். அந்த நேரத்துல சகோதரி மார்கரெட் அவங்களோட வார்த்தையை கேட்டு, இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு ரெவரண்ட் டாக்டர் இருக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க, சந்திங்கன்ற அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க கிட்ட கன்வே பண்றாங்க. அந்த நேரத்துல சகோதரி ராஜலட்சுமி உடைந்து போற ஒரு நிலைமை, இருதயம் ரொம்ப பலகீனமா இருந்தது. ஆல்மோஸ்ட் அவங்க லைஃப் கிவ் அப் பண்ணிட்டாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வேற சொல்லிட்டாங்க, இனி நான் வாழ மாட்டேன், இருக்க முடியாது, ஐ எம் கோயிங் டு டை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களோட இருதயம் பலகீனம், அவங்களோட மரணம் சமீபமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ இல்லை, ஐ நோ மோர், உங்க லைஃப் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அவங்க ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ற அந்த சூழ்நிலை தான் செப்டம்பர் மாசம் வராங்க என்னை பார்க்கறதுக்கு. அப்பதான் இந்த கேஸ் எடுத்து நான் ஸ்டடி பண்றதுக்குள்ளும் அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தா உங்க ஹஸ்பண்டையும் என்னால காப்பாத்திக்க முடிஞ்சிருக்கோ அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்குள்ளும் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா இதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. நிறைய காரியங்கள் அவர் அந்த குடும்பத்துல செய்ய வேண்டும்ன்றதுக்காக, அவர் கிரியை செய்யணுன்றதுக்காக அந்த வீட்டுல அவர் நுழைந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த தாயாரோட, அந்த சகோதரியோட டெஸ்டிமனி தேவனால் நடத்தப்படுகிற ஆவியில அவங்க பேசியிருப்பாங்க. டெலிவரன்ஸ் ஜெபம் வரக்குள்ளோ அவங்களோட காலு கை அப்படியே மேல தூக்கி ஷீ இஸ் ஃப்ளோட்டிங், அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட சொந்த அனுபவத்தோடு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் நம்ம இதுல ஷேர் பண்ணுவோம். தேவனால் நடத்தப்படுகிற ஆவி என்ற ஒரு தலைப்புல பேசியிருப்பாங்க. ஸோ அதே நேரத்துல அந்த மகள் வாழணும் தெரியப்படுத்தினாரு. அந்த மகள் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடை அந்த மகளுக்கே கொடுத்து நான் வாழ வைக்கணும்னு ஏசப்பா சொன்னாரு. அந்த காரியமும் நிறைவேற்றினாரு. அதே நேரத்துல தீர்க்க தரிசனமா 2022 தான் அவங்க வராங்க. எண்ணி 2 வருஷத்துக்குள்ள உன்னோட மகளுக்கு திருமணமும் செய்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி செப்டம்பர் 2022 தான் அவங்க என்னை சந்திக்கிறாங்க. அவர் சொன்னது போல 2024 வருஷத்துல மூத்த மகளுக்கு செப்டம்பர் 1 கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஹல்லேலூயா. செய்து வைத்து கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வாதம் பண்றார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ரெவரண்ட் டாக்டர் வைத்து அந்த திருமண காரியத்தை முன்னணியில செய்யவும் வைக்கிறார். சோ உயிர்களை காப்பாற்றுற தேவன். இந்த சாட்சிகள் அநேக ஜனங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரெட் ஆகுறதுக்குள்ளும் அநேகருக்கு அது தொடப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கண்டிப்பா நீங்களும் சரி, பிள்ளைகளும் சரி உண்மையாக இருக்கணும் தேவன் விருப்பப்படுறாரு. ஆதார வசனம் இந்த நாள்ல லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தின்படி எல்லோரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் நீங்க எல்லாரும் பண்ணணும். NJPH மினிஸ்ட்ரியில உங்களுக்கு தேவன் உயிர் கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் NJPH மினிஸ்ட்ரிக்கு உண்மையாக இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ வாழ்நாள் முழுக்கும் கண்டிப்பா சகோதரி ராஜலட்சுமி NJPH மினிஸ்ட்ரிக்கு உண்மையாக இருந்து அநேக ஆத்மாக்களை கொண்டு வர பொறுப்பும் ஆண்டவர் அவங்க இந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உயிரோட வாழ வைத்துட்டு இருக்கிறாரு.
வேலையை கொடுத்திருக்கிறாரு, புது காடியை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், வீடியோ கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிரதர் சவரி முத்து அவர்களும் சரி, ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாரு. நுரையீரல் எல்லாம் பழுதெடுத்து டிபி வந்து வார்னிஷ் போல ரத்த வாந்தி எடுக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு 3 தடவை மரண கண்டத்தை நியர்பை சந்திச்சு வந்திருக்கிறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் தன்னோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டார். 15 வருஷம் ஜெயிலுக்குள்ள, 15 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துக்குள்ளோ அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வந்தக்குள்ளோ நான் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட தெரியப்படுத்தினேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்குன்னு அவருக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க உண்மையாக இருந்து தேவனுடைய பணியை செய்து வரணும், அவருக்கு சேவை செய்து வரணும்னு தெரியப்படுத்தினேன். அதுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரு. அவர் இன்னைக்கு புது மனுஷனாக ஆக்கி இருக்கிறாரு. இந்த வருஷம் அவர் சொன்ன மாதிரி 2026 வருஷத்துல முதல் நாள் ஜனவரி 1 சொன்ன மாதிரி அவருக்கு காடியை கொடுத்து வேலையை கொடுக்குறேன்னு சொன்னாரு. எண்ணி 4 மாசத்துல காடியை கொடுத்துட்டார். நீங்க உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும். ஏஜேபிஹெச் மினிஸ்ட்ரி உள்ள தேவன் தமது ஜனங்களை, அதாவது உங்க யாரெல்லாம் அவர் தேடி வந்தாரோ உங்களுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணிக்கங்க. தமது ஜனங்களை சந்தித்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மகிமைப்படுத்தணும், இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். கடைசி வரைக்கும் நின்று அவரை தான் மகிமைப்படுத்தணும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறாருன்னா உண்மையா இருக்க போறேன். இதுதான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறாருன்னு இந்த இடத்துல தேவ ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. என் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவர் இயேசு, இல்லையா? இது தலைப்பே அது இதுதான், என் மீது இரக்கம் காட்டும் இயேசு. Jesus who has compassion on me. ஸோ இந்த மாதிரி உங்க மீது, உங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கு மீதும் இரக்கம் காட்டுறதுனால தான் இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க. மறுபடியும் அந்த கண்டத்துல இருந்து உயிர் தப்பிச்சு வந்து இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக இங்க வந்திருக்கிற சகோதரி, அவங்களுக்கு வந்து 5 பிள்ளைகள். மூத்த பாய்க்கு 28 வயசு, கடைசி 3 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். கடைசி டாக்டருக்கு எவ்வளவு வயசுமா? 20 வயசு. கடைசி டாக்டருக்கு 20 வயசு. அவங்க கணவர் இருக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறாரு, மரித்து போயிட்டாரு. உயிர் வெளியில வந்துச்சு. 14 நிமிஷம் உயிர் இல்ல, பாடியில சில்லுன்னு ஆயிடுச்சு. அபிஷியலா அவர் இறந்துட்டாருன்னு வெளியில போடல, டிக்ளேர் பண்ணல. ஆனா சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லிட்டாங்க. அந்த சகோதரி என்கிட்ட கால் பண்ணி தெரியப்படுத்துறாங்க, இந்த குடும்பத்தை தேவன் எந்த அளவுக்கு நேசிச்சாருனாக்கா இந்த குடும்பம் எனக்கு வேணும்னு தெரியப்படுத்துறக்குள்ள ஜெபம் பண்ணி அந்த ஆத்மாவை அந்த பாடிக்குள்ள, சரீரத்துக்குள்ள அனுப்ப விட்டாரு. 14 நிமிஷம் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பாவோட ஆசை என்னன்னாக்கா, நிறைய விஷயங்கள் ஆவிகளை பகுத்தறியும் வரும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அந்த அப்பாவோட ஆசைகள் என்னன்றக்குள்ளோ அது பார்க்கறக்குள்ளோ அவங்களோட பின் பாஸ்ட் லைஃப் கொண்டு போறாரு. இந்த சகோதரி தான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையில வீடு இல்லை, 5 பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லை. 2 பொம்பளை பிள்ளைங்களை ஹோம்ல விட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ஹோம்ல இருக்கிறாங்க. சாப்பாடு கஷ்டம். இருந்த நகை நட்டெல்லாம் அடமான வச்சுட்டாங்க. எப்படி லைஃப் இருக்கும்? கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், தற்கொலை வரைக்கும் போயிட்டாங்க. அந்த நேரத்துல 2வது மகன், அந்த மகன் எஃப்ஐஆர் போட்டு ஒரு கேஸ்ல மாட்டி இருக்கிறாரு. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அவர் வந்து கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கிறாரு. எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும். அந்த தருணத்துல தான் இந்த சகோதரி வந்து என்னை சந்திக்கிறாங்க. அப்போ இப்போ கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி கோர்ட்டுக்கு போனாக்கா 2 வருஷம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிறக்குள்ளோ 2 வருஷம் அந்த 2வது பையன், 2வது பையனுக்கு எவ்வளவு வயசு? 26 வயசு. அவன் வெளியில எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, வேற ஸ்டேட்டுக்கு போக முடியாது. மாசம் மாசம் வந்து ஸ்டேஷன்ல சைன் போடணும். அவன் ஒரு வேளை சைன் போடலன்னா இந்த தாயார் வந்து ஜெயில உட்காரணும். இதுதான் சிச்சுவேஷன்.
போலீஸ்காரங்க சொல்லி இருக்கிறது. வித் பேப்பர் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் அப்படித்தான் ஃபைல் ஆயிருக்கு. ஒவ்வொரு தடவை போறதுக்குள்ள 1200-300 கட்டுனாங்க. முதல் தடவை போறதுக்குள்ள தாலி அடமான வச்சுட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல கட்டி போறாங்க. இப்போ அந்த டைம்ல தான் இவங்களோட ரிக்வெஸ்ட் வருது. ஜெபம் பண்ணி மறு மாசமே அந்த பாயை கம்ப்ளீட்டா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். அதே நேரத்தில் படிப்படியாக அந்த மகளுக்கு சொந்த வீடை கொடுத்தாரு, புது வாழ்க்கையை கொடுத்தாரு, இழந்து போன நகநட்டெல்லாம் கொடுத்தாரு, புது காடியை கொடுத்தாரு, வேலையை உயர்த்தினாரு, சம்பள பணத்தை உயர்த்தினார். உனக்கும் இந்த வார்த்தை வசனம் தான் இந்த நாள்ல நீ புரிச்சுக்கணும். தேவன் அந்த டிஸ்பிளே போட்டுடுமா 7:14 லூக்கா 7:14 தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 17ஆம் வசனம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் வாழ்நாள் முழுக்கும் நீங்க செய்ய வேண்டிய, இறைவனுக்கு கொடுத்திருக்கு. இறைவன் விருப்பப்படுறாரு அவருக்கு உண்மையா இருந்து பசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவரோட மனசுல இருதயத்துல இடம் பிடிச்சி நன்றி இப்படிதான் வந்து தீர்க்க முடியும். உயிர்கள் தான் உச்சிக்கட்டம் தான் விஷயம். உச்சிக்கட்டம் உயிர் காப்பாத்துறது. அதுதான் என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய 2 வருஷமா சரியாக எத்தனை உயிர்களை காப்பாத்தி இருக்கிறார். ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பிரிட் அந்த மெசேஜ்ல அந்த லிங்கும் இதுல ஷேர் பண்ற. தன்னோட கணவன் மகனோட உயிரை காப்பாத்தினாங்கன்னு ஒரு மெசேஜ்லயே ஒரு சகோதரி பேசியிருப்பாங்க. எல்லாமே வந்து உயிர்களை காப்பாத்துற விஷயத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ஜிபிஎச் ஊழியத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த விஷயமெல்லாம் வந்து சேனல்ல இருக்கு, டெஸ்டிமனியில இருக்கு. ஜேபில ஒரு தாயார் வெண்டிலேட்டர் வச்சிருக்கிறாங்கம்மா. 18 மணி நேரம் அவங்களுக்கு உயிர் இல்லை, ஹார்ட் நின்று போச்சு. ஒர்க் ஆனா தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அவங்க மகன் ஒரே அழு, எங்க அம்மாவை காப்பாத்துங்க. உடனே அங்கிருந்து அவங்க ஹோலி வாட்டர் வந்து அவங்க எப்படியாச்சும் ரெட் ஜோன் போட்டுக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறாங்க. அது போய் எப்படியாச்சும் ஹோலி வாட்டர் கொடுக்க வைப்பா. 1 யோவான் 5:18 படி ஹோலி வாட்டர் போய் அந்த தாயார் வாயில ஊத்துனக்குள்ளோ அவங்களுக்கு துடிப்பு வருது. அடுத்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. எண்ணி 10 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. வித் பிக்சரோட போட்டோவோட நாங்க வந்து எல்லா மெசேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்போம். போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மகனும் சரி, தம்பி ஸ்டீவன் அவர் பேரு, லங் கேன்சர் அவருக்கு. சிங்கப்பூர்ல வேலைக்கு அப்ளை பண்றாரு. 2 முறை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. லங் கேன்சர் ரிப்போர்ட்ல வந்துடுது. சிங்கப்பூர்ல மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபெயில் ஆகுமா? அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள கண்ட்ரி, அது ரிச் கண்ட்ரி. ஸோ 2 முறை மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபெயில் ஆகுது. அந்த சகோதரர் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறக்குள்ள அந்த தம்பி, டாக்டர் எனக்கு வந்து வேலைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்தக்குள்ளோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்த அந்த HR மேனேஜர் பார்த்துட்டு, அந்த ஆஃபீஸ்ல உள்ள மேனேஜர் பார்த்து போய் நீ உயிரை காப்பாத்திக்கோ, நீ வாழ்ந்தா தான் அடுத்தது வேலையே பண்ண முடியும். அப்போ அவர் உணர்ந்து நான் உயிரோட இருக்கணும், அக்கா தயவு செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, கை குழந்தை பெண் குழந்தை இருக்கிறாங்க, நான் உயிரோட இருந்தா தாக்கா நான் வந்து எங்களெல்லாம் பார்க்க முடியும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உடனே வாப்பா அப்படின்னு வந்து அவர் ஜேபில இருந்து கேக்கு வர வச்சு ஹோலி வாட்டர் கொடுத்து எண்ணி 3 நாள்ல நீ மலேசியால ஒரு ரிப்போர்ட் எடுப்பா அப்படின்னு தெரியப்படுத்துற. அதுல நில்லுன்னு வருது. மறுபடியும் ஜேபிக்கு போறாங்க. அங்க போய் வந்து மறுபடியும் சிங்கப்பூர்ல அப்ளை பண்றாங்க. அங்க மறுபடியும் வேற ஒரு இடத்துல அப்ளை பண்றாங்க. அந்த அப்ளை பண்ண இடத்துலயும் மறுபடியும் அங்க வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அங்க 4ஆவதாக நில்லுன்னு வருது. ஸோ லங் கேன்சரே கிடையாது. 300 பேர்ல அவர் மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்களாம். அந்த பழைய வேலை விட இந்த வேலை இன்னும் உயர்வான சம்பளம். அதே மாதிரி அவங்களுக்கு 2வது பெண் குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு குடும்பமா நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் நான் தான் டெடிகேஷனும் பண்ணி இருக்கிறேன். இந்த சாட்சிகள் எல்லாம் வந்து என்ன தெரியப்படுத்துறாருன்னா, அந்த தேவன் என்ஜிபிஎச்ல எப்படி குடும்பங்களை வாழ வைத்து உயிரை கொடுத்துட்டு இருக்கிறாரோ, என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரிக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் கடைசி வரைக்கும்.
கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு தெரியப்படுத்துறார். அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு எங்க காடி கெட்டு போயிருக்கு அக்கா, நாங்க ரிப்பேர் பண்ண பிறகு நாங்க வரோம். ஆனா ஜேபி வந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணோம் கேளுக்கு. பட் எனிவே அவங்க கண்டிப்பா லைவ்ல பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஐசாக் பத்தி நிறைய மெசேஜ்ல டெஸ்டிமனியா சொல்லியிருப்போம். அவரு லைஃப் சப்போர்ட்ல தான் 1 வீக் இருந்தாரு. ஹீஸ் அ ஃபைட்டர், HIV ஃபைட்டர், ஜாண்டிஸ் ஃபைட்டர், பிரீத்திங்ல ஃபைட்டர், எல்லாம் ஃபைட் பண்ணி சூப்பர் ஹீரோ மாதிரி வந்துட்டாரு. லைஃப் அவரு அவங்க தாத்தா பாட்டி அவங்க பேரண்ட்ஸ் யாரோட பர்மிஷனே கேட்காம NJPH காடுக்கு டெடிகேஷன் பண்ணி விட்டார். நீங்களே எடுத்துக்கோங்க இந்த குழந்தைன்னு. அடுத்த தலைமுறை அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஐசாக் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய 2 சகோதரிகளுக்கு குடல் கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி, ஏன்னா அது தீர்க்க தரிசனமா 2 மாசத்துக்குள்ள கஃபின்ல காமிக்கிறாரு, அதாவது செவப்பட்டியில அவங்க இருக்கிறது மாதிரி காமிக்கிறாரு. அவங்களுக்கும் வந்து உயிரை கொடுத்து காப்பாத்தி இன்னைக்கு வேலைக்கு போய் நல்ல மாதிரி இருக்கிறாங்க, மாத்திட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரே பதில், எந்த தேவன் உயிரை கொடுத்தாரோ தமது ஜனங்களை சந்தித்தார் என்று தேவனை தான் மகிமைப்படுத்தணும். அவர் சந்தித்ததுனால தானே உயிரோட இருக்கிறாரு. உயிரை பெற்றுக்கொண்டு பேக்கப் ஆகி போறதுல என்ன பிரயோஜனம்? இயேசுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உண்மத்துவத்தை கடைசி வரைக்கும் பார்க்கிறார். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்து நன்றி கடனை இப்படித்தான் நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஏராளமான டெஸ்டிமனிஸ் NJPH மினிஸ்ட்ரியில இருக்கு. பாஸ்டர் வில்சன், அவர் தான் முதல்ல நான் வந்து கேள்ல வந்தவங்களும் சந்திச்ச ஒரு பர்சன். நியர் டெத்ல இருந்தாரு. அவங்களது தனியா ஒரு டெஸ்டிமனியே இருக்கும் அவங்களது, பாஸ்டர் வில்சன் அண்ட் ரூத். அந்த லிங்க்கும் இதுல ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கங்க. அவங்களே பேசியிருப்பாங்க. நல்லா இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கிறார். உயிரை காப்பாத்துறது தான் நம்ம தேவனோட வேலை. இதுதான் உச்சி கட்ட ஊழியம், உச்சி கட்ட மிராக்கிள். ஹல்லேலூயா. கார் வீடு பங்களா எல்லாம் வந்து பிளஸ் பண்ணிடுவோம், சொன்ன மாதிரி நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். கொடுத்துடுவாரு. உயிரை கொடுப்பாரா இல்லையா? அங்கதான் நிக்குது. இப்போ மன்றாடி ஜெபம் பண்றதுக்குள்ள உயிரை தேவன் கொடுப்பார். அந்த மன்றாடி ஜெபம் பண்றதுக்குள்ள எங்களோட இருதயம் அவங்களுக்காக மனதுருகணும். அந்த மனதுருகம் அந்த மனதுருக்கம் வரணும்னா நம்ம இறைவனோட இருதயத்துல இடம் பிடிக்கணும். எப்படி வந்து அந்த மார்த்தாள் மரியாள் அழுந்திருந்தா ஏசப்பாவோட கண் கலங்கி இருக்கும், கண்ணீர் எப்படி விட்டிருப்பாரு இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்திலிருந்து போவோம். நெயின் இங்கிலீஷ்ல நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். ஸோ ஒரு ஊருக்கு போறாரு ஏசப்பா, தன்னோட சீஷர்களோட போறாரு. 12ஆம் வசனம், லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே, சொல்றாருல்ல, அதேதான் உங்களுக்கு சொன்னாரு, அழாத, நீ வாழணும். அதே வார்த்தை உங்களை வந்து ஆல்ரெடி சந்திச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அழாதே, வீட் நாட், இல்ல அழாதேன்னு சொல்றாரு என்று சொல்லி கிட்ட வந்து 14ஆம் வசனம், பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உமக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேச தொடங்கினார். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தாய்கிட்டே ஒப்பு கொடுக்கிறாரு. எல்லோரும் பயம் அடைந்து
மகா தீர்க்கதரிசியானவர், இதுதான் ஆதார வசனம். எல்லோரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ இவ்வளவு சாட்சி சொன்ன இல்லையா NJPH பிள்ளைகள், நீங்களும் NJPH மினிஸ்ட்ரியில உங்களுக்கு உயிர் கொடுத்த இயேசுக்கு உண்மையா இருங்க, கடைசி வரைக்கும் இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துங்க, 17ஆம் வசனத்தின்படி நடந்துக்கங்க. அன்னைக்கு யூதா தேசத்து முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணது போல உலகம் எங்கும் நீங்க போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எங்களுக்கு உயிர் கொடுத்த தேவன் இந்த இடத்துல கிரியை செய்துட்டு இருக்கிறார், கொண்டு வாங்க. ஜனங்களுக்கு தெரியல, உச்சி கட்டோ மிராக்கள் நடந்துட்டு இருக்கு இங்க இந்த காலகட்டத்துல. பிரசன்ட்மா நான் சொல்லிட்டு இருக்கிறது ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, இப்போ பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களெல்லாம் சந்திச்சதுனால தான் உயிரோட இருக்கிறீங்க நீங்க எல்லாரும். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று நீங்க போய் சொல்லணும். என்ன சந்திச்சார்? உங்களே சந்திப்பார். ஹல்லேலூயா அப்படின்னு தெரியப்படுத்தணும். தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. NJPH மினிஸ்ட்ரியில நடந்த அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். 7 வருஷமா மரித்தவர்களை எழுப்புற அநேக காரியங்கள் அவர் செய்தாரு. இப்படித்தான் ஆரம்ப கட்டத்துல அந்த பாஸ்டர் வின்சன் அவரோட உயிர் பிழைக்க வச்சதுனால அவங்க 10 பேர் 100 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இடி மலேசியால 100, 200 ஆகுது, 200, 500 ஆகுது, 500, 1000 ஆகுது. 2000 ஜனங்க குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்க ஏரியால சபைகளுக்கு நியர்பையா போயிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பார்க்கிற NJPH பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் தேவன் ஏதோ ஒரு வகையில சந்திச்சு இருக்கிறாரு, உயிர்களை கொடுத்து இருக்கிறார், காப்பாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் முடிஞ்சுங்களை மட்டும் தான் கொண்டு போயிருக்கிறார். அதுல கொண்டு போயிருக்கிறது இந்த 7 வருஷத்துல 2 பேர். ஒன்னு சிஸ்டர் மார்கரெட், இன்னொன்னு ரத்தினம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மாதிரி இயேசு ஜனங்களுக்காக மனதுருங்கிறதுனால தான் அவருக்கு இந்த காரியங்கள் பண்ண முடிஞ்சது. ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். ஸோ இந்த மாதிரி அவரு தன்னோட ஜனங்களோட ஃபீலிங்ஸ்ல அவரு அப்படியே இன்வால்வ் ஆயிடுவார். ஸோ அந்த விதவை தாயை பார்த்து அழாதே அப்படின்னு அந்த தாயாரோட பேசி அவரோட மகனை பார்த்து அவரோட உடலை தொட்டாரு. வாலிபனே எழுந்திருன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டாரு, எழுப்பி விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஆத்மாங்களை, உயிர்களை காப்பாற்றி இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தமிழ்ல எவீரு, இங்கிலீஷ்ல ஜெயரஸ். அவர் என்ன பண்றாரு, காலில் விழுந்து அழுகுறாரு. அந்த தகப்பன் ஒரு தகப்பன் ஏசப்பாவோட காலில் விழுந்து அழுந்து அவருடைய வீட்டுக்கு வர சொல்றாரு. மரித்து அவரோட பெண்ணின் மேல கரங்களை வைத்தா என்னோட குழந்தை எழுந்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த தகப்பன் வராரு. அழுதுறதுனால என் அன்பு மகளே எழுந்திருன்னு ஏசப்பா அந்த மகளையும் எழுப்பிடுறாரு. ஸோ இந்த விஷயமும் அவரு செய்த அற்புதங்கள். ஸோ அதுக்கு அதிகமாக மரித்தவர்களை தான் எழுப்புறது ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த அவர் செய்த அற்புதங்கள்ல. ஹல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் இப்ப பாருங்க, யவீரு பேரு தமிழ்ல, ஜெய்ரஸ்ன்றது இங்கிலீஷ்ல. ஆனா அவங்களோட போஸ்ட் பாருங்க, ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கீகாரம், யாருக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல, அந்த ரெஸ்பெக்டிவ் ஒர்க்ல இருக்கிறவங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான ஸ்தானத்தை நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். டிசிப்ளின், இதுதான் டிசிப்ளின். இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னாக்கா ப்ரொஃபஷனலா நீங்க ரெவரண்ட் டாக்டர்னு தான் சொல்லணும். அதுதான் ப்ரொஃபஷனல். அவர் பேர் ஜெய்ரஸ் யவீரு. ஆனா அவரோட போஸ்ட் ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்ட உடனே, அதாவது ஏசப்பா கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரணம் அவஸ்தை
அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்கிறார். அவர் அவருடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. க்ரௌட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜெப ஆலய தலைவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க வந்து எங்க மகளுக்கு வந்து கை வைங்க, எங்க மகள் மரண அவஸ்தை, உயிருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு போயிட்டு இருக்கு, அந்த டைம்ல நீங்க கை வச்சீங்கன்னா என் மகள் சுகமாயிடுவா அப்படின்றக்குள்ளோ ஜன கூட்டம் அவரை நெருக்கினார்கள், இயேசுவை நெருக்கினார்கள். 35ஆம் வசனத்துக்கு போமா, அதே அதிகாரத்துல மார்க் 5ஆம் அதிகாரத்துல 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப மென்ஷன் பண்றாரு. ஜபீருன்றது மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஜெப ஆலய தலைவர் இப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுல நமக்கு டிசிப்ளினை கத்து கொடுக்குறாரு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் வாயா போயாலாம் பேச முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் அந்தந்த போஸ்ட்டுக்கு, பிஎம் சிஎம் அந்தந்த பிரசிடென்ட்டுக்கு அவங்களுக்கு உண்டான போஸ்ட்டுங்க இருக்குது. நம்ம we have to honor them. ஹல்லேலூயா. 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டு உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும், அதாவது ஜேம்ஸையும், யாக்கோபின் சகோதரன் யோவானையும், அதாவது ஜானையும் தவிர வேறொருவரும் தன்னோட வருகிறதற்கு இடம் கொடாமல் செலக்ட் பண்றாரு. இவங்க தான் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டா செலக்ட் ஆயிடுவாங்க. அவங்க தான் இவரை கூட்டமா கூட்டின்னு போக மாட்டாங்க, சூஸ் பண்ணி கூப்பிடுவார். ஸோ எவ்வளவு துல்லியமா பேசுறாரு பாரு. இவங்களை தவிர வேற ஒருவரையும் தன்னோட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில வந்து சந்ததியையும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து சந்ததி பண்ணி அழுகிறது என்ன, அதாவது துக்கம், ஏன் வந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, புலம்பிட்டு இருக்கிறீங்க, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அந்த கூடியிருந்த ஜனங்க கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நகைத்தார்கள். எல்லோரும் அவர் வெளியே போக பண்ணி, அவங்க சிரிச்சதுனால எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறார், வெளியே போக சொல்லிடுறார். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தன்னோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து தெளித்தாக்குமி அந்த வார்த்தை சொல்றாரு. இது வந்து ஒரு அரமேக் வார்த்தை. இது இந்த விஷயம் வந்து டியூரிங் ஏசப்பாவோட டைம்ல, அந்த பீரியட்ல ஜூடியா அண்ட் கலிலியாவோட லாங்குவேஜாக இருந்தது. தலித்தாக்குமி இந்த வார்த்தை தலித்தாக்குமினாக்கா 41ஆம் வசனம். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உமக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை சொல்றக்குள்ளோ எந்தெந்த நியர் அந்த டெத்துக்கு உண்டான ஆளுகைக்கு ஜெபம் பண்றக்குள்ளோ இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவு கொண்டு வருவாரு. மனசுலயே இந்த வார்த்தை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த அவங்களோட ஆயுள் நாட்கள் இருக்கு, இன்னும் அவங்க வாழ்வாங்கன்ற ஒரு சைன் எனக்கு பரலோகத்துல இருந்து வந்தக்குள்ளோ இந்த விஷயத்தை வச்சுதான் நீ ஜெபம் பண்ணணும் ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு லைஃப் முடிஞ்சதுனாக்கா அவங்க கன்சர்ன் பர்சனுக்கு அவங்களுக்கு தெரியவும் படுத்திடுவேன். இது ஒரு போராட்டம் தான் இருந்தாலையும் இந்த காரியம் தேவனோட காரியம் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. தலித்தாக்குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உமக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால்
12 years தான் அவங்களுக்கு. அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் 43 வசனம், அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆகாரம் கொடுங்கள்னு சொல்றாரு. ஏன் அந்த 43 வசனத்துல, அதாவது மார்க் 5ஆம் அதிகாரத்துல 43 வசனத்துல அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளை இட்டார்னாக்கா கேலி பண்ணாங்க, அவரை நம்பல. கேலி பண்ணி விசுவாசம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துலயே இருக்க மாட்டார், வேற இடத்துல அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விட்டுடுவார். அப்படிதான் என்ஜிபிஎஸ் மினிஸ்ட்ரியில எங்க அங்க நம்பிக்கை குறை வந்துச்சோ அங்கிருந்து எடுத்து இங்க உட்கார வச்சுட்டார். ஹல்லேலூயா. சோ ஏன்னா விசுவாசம் இல்லைனாக்கா ஒரு காரியமும் நடக்காது. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னாக்கா ஒரு மண்ணும் நடக்காது. மேத்யூ 13:58 படி அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவே இல்லை. இப்ப இந்த 7 வருஷத்துல யாருக்கெல்லாம் காட் பிளஸ் யூ சொல்லிட்டோமோ நாங்க ரிட்டர்ன் வாங்கல, அப்படியேதான் இருக்கு. வார்த்தை கொடுக்க வேண்டிய வார்த்தை, வீடு வருது, காடி வருது, வேலை வருது, குழந்தை வருது, சொன்னதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. அப்ப அங்க விசுவாசம் எப்போ குறைவாச்சோ அப்படியே தூக்கி வேற இடத்துல வச்சுட்டார். இனி தொடர்பே வைக்க மாட்டார். இப்ப அடுத்த ஆத்மாங்களை நான் சந்திக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? சோ விசுவாசம் அவிசுவாசம் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவே இல்லை. தேராஃப்டர் புது அற்புதங்கள் எல்லாம் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புது தீர்க்கதரிசி வரணும், அவர் அனாயிண்ட் பண்ணிருக்கிற ஆள் வைத்தா தான் அங்க நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அந்த ஜவீரு 2 தடவை தான் அவர் பேரே மென்ஷன் ஆகுது வேத புக்ல. அதாவது மார்க் 5:22 மென்ஷன் ஆகுது, லூக்கா 8:41 மென்ஷன் ஆயிருக்கு ஜெயரஸ்ன்னு. மற்ற இடத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு மரியாதைக்குரியான ஒரு வார்த்தை, ஜெப ஆலய தலைவர், ஜெப ஆலய தலைவர், அப்படித்தான் மென்ஷன் ஆயிருக்கு. சோ இந்த டிசிப்ளினை நம்ம எல்லாருமே கத்துக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அந்த தகப்பன் என்னோட மகன் மரித்து விட்டாருன்னு சொல்லி நீங்க கையை தொடுங்க, நீங்க எழுப்புங்க, கண்டிப்பா என் மகள் எழுந்திருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம். சிறு பெண்ணே எழுந்துன்னு சொன்ன உடனே அவள் எழுந்துட்டாள். So Jesus who has compassion on me, அந்த மகள் மேல கம்பேஷன் இருந்தது. இப்போ எனக்கும் அவ்வளவுதான். ஜூலை 3ஆம் தேதி மரித்த எனக்கு உயிர் கொடுத்தார், என் மேல மனதுருகினார், அவரோட ஊழியத்துக்கு அனாயிண்ட் பண்ணி எழுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ 1 கிலோக்கு மேல ஜூலை 3ஆம் தேதி 1 கிலோக்கு மேல டியூமர் கட்டி இருந்தது. நிறைய இப்போ கூட ரீசெண்டா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றதுக்குள்ள சும்மா 50 years எல்லாம் செக் பண்றதுல பாடி செக்கிங்கு, இவ்வளவு பெரிய கட்டி, யூ ஆர் சர்வைவிங், வெரி குட், ஷபாஷ் தட்டுறாங்க. கொடுத்தது இயேசுதான் உயிர். ஹல்லேலூயா. உயிரை கொடுத்தாரு. 1 யோவான் 2:27 படி, 1 ஜான் 2:27 படி, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள் ஆக. அதனால நான் ஏசப்பா ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், மனுஷங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்ப நான் மனுஷங்களுக்கு தலை ஆட்டணும் ஃபெயிலர் நான். அங்கிருந்து உத்தரவு வந்துச்சா வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுவேன், வந்த உடனே ஆக்ஷன் எடுத்துடுவேன். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பேசும். ஸோ அதனால அவர் அந்த சர்ஜரி முடிஞ்ச கையோடு செப்டம்பர் 14, 2019 முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு செப்டம்பர் 17ஆம் தேதி அவரோட அனாயிண்டிங் கிருபாதார வரங்கள்னால நிரப்புனாரு. அவரை போலவே என்னை மாத்தி
அவரோட உச்சிக்கட்ட ஊழியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறார். உச்சிக்கட்ட ஊழியம். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:17 படி, 1 ஜான் 4:17 படி, பரலோகத்தில் இயேசு இருக்கிற வண்ணமாக நாம் இந்த உலகில் இருக்க வேண்டும்னு அவர் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1 ஜான் 2:6 படி, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அவர் நடந்தபடிதான் நடக்கணும். அவர்கள் நம்ம நிலைத்திருக்கிறோம்னாக்கா அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மைண்டு இருதயத்துல கரை வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஐ எம் வாக்கிங் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னாக்கா கண்டிப்பா கிடையாது. அது தப்பா இருக்கும். குணங்கள் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, ஜீரோ. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் தலித்தகாமி அந்த ஒரு வார்த்தை, தலித்தகூமி என்ற ஒரு வார்த்தை பயபக்தியோட நம்ம வந்து அந்த அனாயிண்டிங்கோட நம்ம சொல்றக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 6-8 எஜபிஎச் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அனாயிண்டிங்ல இருக்கிறீர்கள். முழுமையா அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதெல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தை. எல்லாருக்குமே இந்த அனாயிண்டிங் வந்து அதே இயேசு தான் ஒவ்வொருத்தரும் தொட்டு இருக்கிறார். வெளிகளை சாய்த்தா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அதே இயேசு தான் தொட்டு இருக்கிறார். லூக்கா 7:16 படி, தேவன் தமது ஜனங்களை சந்தித்து இருக்கிறார், உங்களெல்லாம் சந்திச்சு இருக்கிறாரு. தேவனை மகிமைப்படுத்தணும்னு அவர் விருப்பப்படுறார். ஸோ அதனால எல்லா என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை அவர் கொடுத்து இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 6-8, காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்க. காணாம போயிருக்காங்க நிறைய பேர், அந்த ஜனங்களை தேடி போங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. நியர்பை, வருகை ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றார். வியாதி உள்ளவர்களை ஸ்வஸ்தமாக்க, குஷ்டரோகிகளை மாக்கி குஷ்டரோகிகளை சுத்தமாக பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றிருக்கிறீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். சோ மரித்தோர்களை எழுப்ப முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமா இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, எழுப்ப முடியும், எழுப்ப முடியும். இயேசு இருந்தா எழுப்ப முடியும், இயேசு இருந்தா எழுப்ப முடியும். விசுவாசத்துல குறைவு இருந்தாக்க கண்டிப்பா எழுப்ப முடியாது. இப்போ சொல்றேன். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி மரித்தவர்களை எழுப்ப முடியும். விசுவாசம் குறைவு இருந்தா சாத்தியமாகாது. விசுவாசம் நிறைவுள்ளவராக நம்ம இருப்போம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக வரம். இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், லைக் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்னுவாங்க. சூப்பர் நேச்சுரல் பவர். பார்த்த உடனே அவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டது இந்த வரங்களை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். empty vessels makes much noise. நிறைந்த பாத்திரமாக இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க, நிதானிச்சு பதில் சொல்வாங்க, நிதானிச்சு நடப்பாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது, டைமே இருக்காது. மற்றவர்களை நினைக்க கூட நேரம் இருக்காதுன்னா பாத்துக்கங்க. அப்ப நினைக்கவே நேரம் இல்லைன்னா குறை சொல்லிட்டு இருப்பாங்களா? ஏன்னா 24 மணி நேரம் அவங்க தேவனோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரூ பர்சன், உண்மையான ஊழியக்காரர்கள் தேவனோட தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கேட்டா 24 மணி நேரம் ரொம்ப கம்மி எனக்கு. ஆண்டவரோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ மிகவும் பிரியமாக இருக்கும். உணர்வு பூர்வமா ரசிச்சு ஐயோ இவ்வளோதான் ஷார்ட்டா இருக்க பீரியடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். பல நாள் நான் சொல்லி இருப்பேன். நிறைய பிள்ளைகள் வந்து சொல்றக்குள்ளோ அவங்க பார்க்கறப்ப பரிதாபமா இருக்கும். எனக்கு நான் தனியா இருக்கிற, பேசுறதுக்கு யாரும் இல்லை, அன்பு செலுத்த யாரும் இல்லை. இயேசு இருக்கிறாரு, இயேசு கிட்ட பேசுங்க. இயேசு கிட்ட பேச பேச வார்த்தைகள் ரசிக்க ரசிக்க அந்த ருசியை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி.
இதுதான் நம்ம இதுதான் தேவனும் எதிர்பார்க்கிறேன். நான் இருக்கிற உன் கூட சஞ்சாரம் பண்ணும், நான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், நீ என்னோட பேசு, என்னோட நேரத்தை செலவழி. இல்லாத மாயையான அன்பு தேடி ஏன் போற? மண்ணுக்கும் புல்லுக்கும் ஒப்பான மனுஷனை ஏன் தேடி போற? இல்லையா? ஏசாயா 51:12 இல்லமா? மண்ணுக்கும் புல்லுக்கும் ஒப்பான மனிதர்களே ஏன் தேடி போற? இல்லையா? நானே உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். வாசிமா அந்த வாசனத்தை. ஏசாயா 51:12 தானே? ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஆமென். ஆமென். சோ அந்த தேவன் அவ்வளவு அன்பான தேவன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அவர்கிட்ட பேசுறது நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண தவிர, இந்த மனுஷனோட அன்பு கிடைக்கலையே, நல்லா பழகிட்டோமே, பேசுறது பேசாம இருக்காங்க, தனிமையா இருக்கிறேன்னு, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இயேசுவோட பேசி இயேசுவோட சஞ்சாரம் பண்றதா அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு. அதனாலதான் நம்மள உண்டாக்கி இருக்கிறார், இந்த உலகத்துல பூமியில உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில வாசம் செய்து நம்மளோட கூட சஞ்சாரம் பண்றதா அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயமா. ஹல்லேலூயா. அவரை நம்ம ஏதோ கான்டாக்ட்ல தான் வச்சிருக்கிறோம், கனெக்ஷன்ல இன்னும் வரல. கனெக்ஷன் 24 hours கனெக்ஷன்ல இருக்கணும். இயேசு யார் தெரியும், அது கான்டாக்ட். இயேசுவோட நீ சஞ்சாரம் பண்றியா, நீ பேசிட்டு இருக்கிறியா, அது கனெக்ஷன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் உண்மையான ஊழியக்காரர்கள் மேல தேவன் பரிதாபப்படுகிறார், பரிதவிக்கிறாரு. அவங்க செய்யற ஜெபங்களை கேட்டு உடனே அவங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். எந்த விஷயத்த அவர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ உடனே கொடுத்துடுவார். எந்த விஷயம் கொடுக்கணும்னு அவர் நிதானிச்சு தாமதம் பண்றாரோ இன்னும் பெட்டரா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2022 இருந்து 26 வரைக்கும் ஜெபிஹெச் மினிஸ்ட்ரியில பார்த்து அனலைஸ் பண்ணி இந்தியா தேசத்துல 5 ட்ரஸ்டி, லீகலி ரெஜிஸ்டர் ஆன ட்ரஸ்டி பீப்பிள், அதே நேரத்தில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் காவல்துறை அதிகாரிகள் ஆகிய டிஎஸ்பி ஆகட்டும், ஹைகோர்ட் சீனியர் லாயர் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கோ, என்ஜிபிஹெச் மினிஸ்ட்ரி பத்தி இவர்களும் நம் உறவினர்கள் அந்த நிர்வாகத்தின் ட்ரஸ்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒரு விஷயத்த மலேசியா தேசத்துல ரெவரண்ட் டாக்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறதுனால போதனை அடிமையா இருக்கிறவங்க அந்த நபர்களை ஜெபம் பண்ணி அவர்களுக்கு புது வாழ்க்கை, புது மனுஷனாக மாத்தி கொண்டு கொண்டிருக்கிறது அதை நோட்டீஸ் பண்ணி, இந்த மயக்க மருந்து அருந்தி வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு செய்யும் ஊழியத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. ஸோ அதனால ஆகவே நாங்கள் ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்கிறோம், உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். ஹிஸ்டாரிக்கல் உமன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. ஹியூமானிடேரியன் ஸ்பிரிட், மனிதாபிமான உள்ள ஆவி என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவா ஒரு போஸ்டாக ஐடி கார்டோடு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நிர்வாகத்துக்கு ஒரு அட்வைசர் கவுன்சிலராக நியமித்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விஷயத்த அவங்க தீர்மானிச்சது எப்படின்னாக்கா, என்ஜிபிஹெச் மினிஸ்ட்ரி அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர்ல இருக்கு, எதுவும் மறைச்சு மொழிவு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 வருஷம் டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கு நான் டென்மார்க்கு போற ஒரு ஊழியத்துக்கோ பிளஸ் என்னோட பர்சனல் விஷயத்துக்கோ போறேன் நான். ஸோ அந்த இடத்துல போறக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேச ஆரம்பிச்சிட்டாரு.
அடுத்தது 2026 வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கு பேசிட்டார். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நாள், ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே, ஜனவரி மாதம் இன்னும் தொடங்கல, 20 டேஸ் பிஃபோரே ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஆலயத்தில் நான் ஈவினிங்கு ஸ்பீக்கராக கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணணும். அந்த தலைமை போதர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டு மத்தியானமே அடுத்தது 2026 வருஷத்தோட ப்ராப்பர்சி ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டு அதை பர்மிஷன் வாங்கி நாங்கள் என் ஹஸ்பண்ட் ரெக்கார்ட் பண்ணுறாரு, நான் பேசுகிறேன். ஆனால் அஃபிஷியலாக வந்து அதை ரிலீஸ் பண்ணது ஜனவரி 1ஆம் தேதி மிட்நைட் 12 AM ரிலீஸ் பண்ணுறோம். சொன்ன மறுநாள் அந்த விஷயம் ரிலீஸ் ஆன உடனே அப்போ தான் ஜனங்களுக்கு தெரிய வருது, பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, வெனிசுலா பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. விடிய காலையில் 2 மணிக்கு போய் இதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது கிட்னாப் ஆகுது, டெரரிசம் நடக்குது, மக்களே வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடங்கின யுத்தம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி துல்லியமாக பேசுகிற தேவன், அவர் நம்ம கூட இருக்கிறவங்களோ நமக்கு என்ன பயம் இல்லையா? என் மீது இரக்கம் காட்டும் தேவன் நம்ம கூட இருக்கிறவங்களோ நமக்கு என்ன பயம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொன்ன மாதிரி அநேகருக்கு இந்த வருஷம் வீடு கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும், புது கார் கிடைக்கும், கிடைச்சிட்டு இருக்கு. கிடைச்சுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சோ நம்ம மீது பரிதாபம் பண்ணுகிற இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. சோ நமக்கு ஒரு நொடி கூட நம்மளுக்கு கலங்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். ஆனா மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த இயேசுக்கு அவரு பாட அனுபவிக்கிறக்குள்ள யாருமே அவருக்கு பரிதாபிக்கல, யாருமே அவருக்கு இரக்கம் காமிக்கல. என் மீது இரக்கம் காட்டும் இயேசு, தலைப்பே இதுதானே, என் மீது இரக்கம் காட்டும் இயேசு. Jesus who has compassion on me. என் மீது இரக்கம் காட்டும் இயேசுக்கு அவர் இந்த பூமியில வாழ்றக்குள்ளோ ஒருவனும் அவருக்கு இரக்கம் காமிக்கல, ஒருவனும் காமிக்கல. ஹல்லேலூயா. இந்த விஷயம் சங்கீதம் 69 20 21 வந்து இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சங்கீதம் Psalms 69 20-21 verse. நிந்தை என் இருதயத்தை பிழைந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியே குடிக்க கொடுத்தார்கள். இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. இயேசு பொறுக்கிறதுக்கு முன்னாடியே 700 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியா இருந்த தாவீது தேவனோட ஆவியை பெற்று இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஸோ சாம்ஸ் 69 20-21. ஸோ ஏசப்பா பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தை. 2 சாமுவேல் 23 அதிகாரத்துல 2-5. 2 சாமுவேல் 22:2-5. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அதாவது தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷனை ஆண்டு தேவ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியின் நாள் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்து இருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும்
வளர்ந்தோர்க செய்வாரோ, வளர்ந்தோர்கள் செய்யாரோ, வளர்ந்தோர்கள் செய்யாரோ. இங்கே தேவ ஆவியானவர் என்ன சொல்ல வராருனாக்கா, இந்த வார்த்தையில அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் நாவில் இருந்தார், அவர் சொல்ல சொல்லதான் இவைகளை எழுதியிருக்கிறேன். இந்த சங்கீதத்துல அவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் எழுதியிருக்கிறேன்னு தாவீது சொல்றாரு இந்த வார்த்தை. சோ சங்கீதம் 69 20 21 வசனம் இயேசு பத்தின ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோன்னு கேட்டிருக்கிறார் ஏசப்பா. அந்த மாதிரி சொல்றக்குள்ளோ எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று நான் பார்த்தேன், ஒருவனையும் காணவில்லை. இயேசு சொன்ன ஒரு காரியம் இந்த காரியம், இது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். என் தாகத்துக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள், அது அப்படியே ஏசப்பா வந்தக்குள்ள அவரோட வாழ்க்கையில நிறைவேறியது. சிலுவையில தொங்குறக்குள்ளோ இந்த வார்த்தை, அந்த காட்சிகள் அப்படியே நிறைவேறியது. என் தாகத்துக்கு கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஸோ இயேசு மீது இரக்கம் காமிக்க அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனும் இல்லை. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதவிக்கிற ஒருத்தரும் இல்லை, தேற்றுகிறவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆனா நமக்கு தேற்றி நம்ம கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. என் மீது இரக்கம் காட்டும் இயேசு இருக்கிறாரு. ஆனா அந்த இயேசுக்கு அவருக்கு அன்னைக்கு ஒருத்தரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் காணேன் பார்க்கவில்லைன்னு சொல்றார். மத்தேயு 27:34, மேத்யூ 27:34, கசப்பான காடியை கொடுத்தார்கள், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மனசே இல்ல அவருக்கு. அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்கிறதுலோ அவருக்கு மனசு எப்படி வரும்? எனக்கு கொடுத்தது கசப்பான காடி இல்லையா? இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக தான் இந்த வார்த்தை, இந்த காட்சிகள் எல்லாம் அந்த சிலுவையில் தொங்குறக்குள்ள வெளிப்பட்டது. மேத்யூ 26:38, அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஸோ என்னோட ஆத்மா துக்கம் அடைந்திருக்கு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம், நியர் டெத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு துக்கமா இருக்கு, நீங்க என் கூடவே இருங்க, தயவு செஞ்சு முழிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதேதான் மார்க் 14th chapter 33 verse, அவர் திகிலடையவும் வியாகுலம் படவும் தொடங்கினார்னு தேவாவியானவர் தெரியப்படுத்துறார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்க தங்கி விழித்திருங்கள் என்று சொல்றாரு. அப்படி சொன்ன போது கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவருக்காக இரக்கம் காமிக்க அந்த தருணத்துல யாருமே இல்லை. He was all alone, ஒத்தையா நின்னாரு. லூக்கா 22:45, அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? கொஸ்டின் மார்க் கேட்கிறார், கேள்வி. ஏன் நித்திரை பண்ணிட்டு இருக்கு? நான் தான் சொன்னேன்னு, நான் மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் போயிட்டு இருக்கிற எனக்காக முடிச்சிருக்க முடியாது அவங்களால. நீங்க நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனை கொடுப்பாராத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சோ சீஷர்களும்
அவருக்கு ஒத்துழைக்கல. எனக்காக பரிதவிக்கிறவர் ஒருத்தரும் இல்லையே, ஒருவனும் இல்லைன்னு அந்த காலத்துல ஏசப்பா சொன்னாரா. இந்த வார்த்தை தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார் அவர்களோடையும். அவர்கள் துக்கத்தினால இருந்தக்குள்ளோ, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவர் அடைந்தக்குள்ளோ யாருமே அவருக்காக இரக்கம் காமிக்கவே இல்லையா, இன்க்ளூடிங் சீஷர்கள். மார்க் 15 அதிகாரத்துல 15-20 நோட் பண்ணிக்கங்க. மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலை ஆக்கி, இயேசுவையோ வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி, இது கிட்டத்தட்ட அந்த கூட்டம் 600 போர் சேவகர் இருப்பாங்க. அந்த 600ன்றது அதை டிஸ்பிளே போடுமா. இது போர் சேவகர் ஒரு மிலிட்டரி ரோம் அரசாட்சியில் யாரையாவது இந்த மாதிரி சிலுவை பாடுதல் மரணம் அடையிறதுக்கு முன்னாடி அவங்கள தண்டிப்பாங்க, தடி அடி கொடுப்பாங்க, வாரினால் அடிப்பாங்க. இப்போ இந்த ஜெயிலெல்லாம் போட்டாக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு 10 அடி 30 அடி 39 அடின்னு அந்த மாதிரி 39 அடி ஏசப்பா வாங்கி இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்குள்ள கூட்டமா போர் சேவகர் 600 பேர் வருவாங்க. அந்த 600 பேர் அடிச்சாக்கா அந்த மனுஷனோட உடம்பு எப்படி இருக்கும்? 600 பேர்கிட்ட அடி வாங்கி இருக்கிறார். ஸோ முள்முடியை சூட்டி அவரை முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி 18 வசனம், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து, அந்த கூட்டம் 600 பேர் கூட்டம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 600 பேர் கூட்டம் கோலால் அடித்து அவர் மேல துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியே கலற்றி ரிமூவ் பண்ணி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறியும்படி வெளியே கொண்டு போனார்கள். ஸோ இந்த மாதிரி 600 பேர் அடிச்சா எப்படி அந்த உடம்பு தாங்கும்? ஒருத்தரும் அவருக்காக இரக்கம் காமிக்கல, சப்போர்ட் பண்ணல. மொத்த மனுஷங்க, ஒரே ஒரு பர்சன் உலகத்துக்கு மொத்த பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக பலியானார். யாருமே அவருக்காக இரக்கம் காமிக்கலன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. 600 போர் சேவகர்கள் அவரை அடித்தார்கள், தலையில் முள்முடியை வைத்தார்கள், அப்படி அடித்தார்கள். ஆனா ஒருவரும் அவருக்காக இரக்கமே காமிக்கலன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ அப்படி இயேசு ரொம்ப அதெல்லாம் பார்க்கிறாரு, தத்ரூபமா கண்காட்சியோட பார்க்கிறாரு. யோவான் 19 அதிகாரத்துல 2-3 வசனங்களை நீங்க நோட் பண்ணிக்கங்க. தலையில முள்முடியை சூட்டினார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள். ஸோ வாரினால் செம்மையாக அடித்தார்கள், ரத்தம் தாரையாக வழிந்தது. ஏன்னா 600 பேர் ஒருத்தர் மாத்தி அடிக்கிறதுக்குள்ள எப்படி இருக்கும்? சதையே தெரியல, ஃபுல்லு பாடி ஃபுல்லு ரத்தம். ஸோ அந்த மாதிரி வாரினால் அடித்தாங்க. கண்டிப்பா யோவான் 19:2-3 நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் போய் படிங்க. பரிதவிக்கிறவர் ஒருத்தரும் இல்லை, ஒருவனும் பரிதவிக்கவில்லைன்னு அந்த நாள்ல புலம்புறாரு, ஏசப்பா புலம்புறாரு. அவருக்கு இரக்கம் காட்டும் யாருமே இல்லை. இன்னைக்கு தலைப்பு என் மீது இரக்கம் காட்டும் இயேசு. ஆனா அன்னைக்கு அவருக்கு இரக்கம் காமிக்க யாருமே இருக்கல. சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு, தள்ளாடுகிறாரு, அது ரொம்ப பாரமாக இருக்கு, அவரால் முடியவே இல்லை, என்னால தூக்க முடியலையே, எனக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணலையேன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறாரு, கண்ணீர் விட்டு போறாரு. லூக்கா 23:26 வசனத்தின்படி, லூக்கா 23:26,
அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின் சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேலே வைத்தார்கள். ஸோ ஊர் மக்கள் எல்லாம் யூதர்கள் எல்லாரும் இவரை அடிச்சு கொள்ளுங்கன்னு தான் வந்து சொன்னாங்க. சில ஸ்திரீகள் அழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊர்ல வேற ஒரு நாட்டுல இருந்து ஒரு மேன் வந்திருக்கிறாரு. அவர் பேர் வந்து சீமோன். அவனை வலுக்கட்டாயமா இவங்க பிடிச்சிட்டு அவரால் தூக்க முடியல, நீ தூக்கு, சிலுவையை தூக்குன்னு வலுக்கட்டாயமா தான் அந்த சிலுவையை கொடுக்குறாங்க அந்த சீமோனுக்கு. அப்ப அவர் தூக்கிட்டு வராரு. ஸோ அவர் தூக்கிட்டு வரனால தேவ ஆவியானவர் சொல்றாரு, ரோம சேவகரில் ஒருவர் வந்து என்ன பண்றாங்க, சீமோன் என்ற ஒரு மனிதனை பிடித்து அவனை தூக்கும்படி பலவந்தமாக பண்ணினார்கள். பலவந்தம் பண்ணதுனால தான் தூக்குறாரு, அந்த சீமோன் தூக்குறாரு. ஸோ அவனும் வந்து இயேசுக்காக இறக்கவும் காமிக்கல, பரிதவிக்கவும் இல்லை அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா சோல்ஜர்ஸ் ஒரு மனுஷனை அடிச்சுட்டு இருக்கிறாங்கோ, நீ வந்து இப்ப தூக்க முடியல, அவன் விழுந்துட்டு இருக்கிற, நீ வந்து ஊர் வேற நாட்டுல இருந்து வந்திருக்கிற, நீ வந்து தூக்குனா அவன் தூக்கிட்டு அவனை இல்லை, அந்த அடி இவனுக்கு விழுவோம். பயந்துன்னு பயந்துதான் தூக்குறாரு தவிர இயேசு மேல பரிதாபப்பட்டு தூக்கல, இறக்கம் காமிச்சு தூக்கலையா. இப்ப அந்த இயேசு தான் உங்க மேல இறக்கம் காமிச்சு உயிர்களை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த இயேசு உண்மையாதான் இருக்கணும். நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் இயேசுன்னு சொல்லணும் கடைசி வரைக்கும். அந்த சீமோன் கூட கட்டாயப்படுத்தினால தான் தூக்குனாங்க. பரிதாபப்பட்டோ இறக்கம் காமிச்சோ, இயேசு மேல இறக்கம் காமிச்சோ தூக்கலையா. தேவாவியானவர் தெரியப்பட்டது. இதுதான் ரகசியம். எவ்வளவு துல்லியமா பேசுறாரு இல்ல. ஹல்லேலூயா. ஒருவனும் காணேன், பரிதவிக்கிறவன் ஒருத்தனும் இல்ல, தேற்றுகிறவன் ஒருத்தனும் இல்ல, உதவி செய்ய ஒருத்தனும் கிடையாது. தனிமையா தத்தளிக்கிறார், துடிக்கிறார், தடுமாறுகிறார். சிலுவையில் தொங்கின பிறகு அவர் தொங்குறார், பரிதாபமாக தொங்குறார். சந்தோஷமாக மகிழ்ச்சியோட தொங்கல, பரிதாபமாக தொங்குறார். எல்லோரும் கேலி செய்தார்கள். அந்த நேரத்துல தான் இந்த வார்த்தையை சொல்றார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று தேடி பார்த்தேன், ஒருவனும் இல்லை அப்படி வந்து தெரியப்படுத்தினாரு. மத்தேயு 27:46 வசனத்தின்படி இயேசு புலம்பி அழுந்தார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்காக பரிதவிக்கிறவர் ஒருவனும் இல்லையே அப்படி வந்து அழுகுறாரு. மத்தேயு ஜான் 19 அதிகாரம், யோவான் 19:28-30 வசனம் கண்டிப்பா நீங்க வாசிங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அன்னைக்கு தானியேல் எழுந்தது தான் இந்த வார்த்தையிலும் எழுதப்பட்டிருக்கு. தாகமா இருக்கிறேன் என்றார், கசப்பான காரியத்தான் கொடுத்தார்கள். சோ இந்த வசனம் சங்கீதம் 69:21 வசனம் நிறைவேறியது. இந்த வார்த்தை நிறைவேறியது. அது நீ வாசிக்கிறியம்மா வேகமா? யோவான் 19 அதிகாரத்துல 28-30. ஹல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமீன், ஆமீன். சோ அவர் மரித்த பிறகு அவருடைய உடல் என்ன நடந்தது? அவரோட உடல் அனாதியாக தொங்கி இருந்தது. அனாதியா தொங்கிட்டு இருக்கிறார், யாருமே கூட இல்லை. லூக்கா 23 அதிகாரத்துல 48-49 இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள்.
அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலியாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று அவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யாருமே கிட்ட இருக்கு, எல்லாமே தூரம் போயிட்டாங்க. ஒருத்தரும் இல்லை. அவர் மரித்த பிறகு அவரோட சடலத்தை வந்து கிட்ட யாருமே வரல. அந்த நேரத்துல தான் யோசேப்பும் நிக்கோதேமும் வராங்க. யோவான் 19 அதிகாரத்துல 38ல இருந்து 42 நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் வாசிங்க. யாரும் அவர் அடக்கம் செய்யல. அவருடைய அந்தரங்க சீஷர்களான யோசேப்பு நிக்கோதேமு தான் அவரை பார்த்து, அவர் அந்த உடலை பார்த்து அழுதார்கள், புலம்பினார்கள். ஐயோ, இவருக்கா இந்த கதி, அனாத போல இந்த உடல் இப்படி விட்டுட்டு போயிருக்கிறாங்களே, யாருமே இவருக்கு உடல் கிட்ட இல்லையே, இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செஞ்ச தேவனை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே சொல்லி அவங்க 2 பேருக்கு அவர் வந்து அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் எஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, அன்னைக்கு அவருக்காக பரிதவிக்கிறதுக்கு இரக்கம் காமிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு இரக்கம் காமிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். என் மீது இரக்கம் காட்டும் இயேசு, சொல்லுங்க, என் மீது இரக்கம் காட்டும் இயேசு. அந்த இயேசுக்கு நான் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஏன்னாக்கா நம்ம இந்த நாள்ல, நம்ம இந்த தருணத்துல பரிதவிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்ற ஒரு விஷயத்த நம்ம கதரும் பொழுது உடனே வந்து நம்மளோட அவர் அனுபவிச்ச வேதனை அவருக்கு தெரியும். அதனால அந்த வேதனையை அனுபவிச்ச அந்த இயேசு நமக்காக கலங்குவார், கலங்கி வந்து உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த தேவன், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்றேன். I am moved with compassion அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதெல்லாம் இந்த காரியம் அவர் வந்து வரத்துக்கு முன்னாடியே அவருக்குள்ள பரிதாபத்தை கொடுத்துட்டாரு இல்லையா? அதனால்தான் மத்தேயு 15:32 படி சொல்லி இருக்கிறது போல, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்கள் என்றால் அந்த பரிதாபம் ஆல்ரெடி அவருக்கு இன்புட் ஆயிடுச்சு. அவர் வரத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசி எழுதி வச்சிடுறாரு, தாவீது எழுதி வச்சிடறாரு, இன்புட் ஆயிடுச்சு. அது வந்தக்குள்ளதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் யாருன்றது ஆல்ரெடி என்னோட குணங்கள், கேரக்டர் எல்லாம் இன்புட் ஆயிருக்கு. அது வந்து டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு தான் நீங்க பாக்குறீங்க. புதுசா ஒரு புது கேரக்டர்லாம் நுழையில எனக்குள்ள ஆல்ரெடி இன்புட் ஆயிருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. 3 நாள் வந்து அவர் என்ன பண்ணாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அந்த 3 நாள் பிரசங்கத்துல யாருக்காவது தெரியுமா 3 நாள் பிரசங்கம் என்ன பண்ணியிருந்தாருன்னு? அவர் என்ன பண்ணாருன்னா 3 நாட்கள் பரலோகத்தை பத்தி பேசினாராம். பரலோகத்துல எப்படி இருக்குதுன்றத பத்தி பேசினாராம். மோட்சத்தை பத்தி பேசினாராம். இன்னும் பலவிதமான ஆன்மீக காரியங்களை குறித்து பேசினாராம். ஆனால் அது போதும் என்று வந்து அவர் சொல்லிட்டு அனுப்பல. அவர்களுக்கு பார்த்து, ஐயோ, என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், எதையாவது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும், சாப்பிட கொடுத்து அனுப்பணும் தான் அவர் நினைச்சாரா. எல்லாமே அவருக்கு எதுவும் பெரிய காரியம் சின்ன காரியம் எல்லாம் கிடையாதுங்க. He can do anything and everything because he is almighty God. Hallelujah. Hallelujah. உங்களோட ஒவ்வொரு தலை முடி, தமிழ்ல மயிராமா, தலை மயிரை எல்லாம் எண்ணி வைத்து இருக்கிறார்கள். பரலோகத்துல ரெக்கார்ட் இருக்கு, எண்ணி கவுண்ட் பண்ணி வச்சுக்க, எவ்வளவு முடி வெள்ளை இருக்கு, எவ்வளவு முடி ப்ரௌனா இருக்கு, எவ்வளவு பிளாக்கா இருக்கு, எல்லாம் கவுண்டபிள். அதனால்தான் பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆன கையோட முடியெல்லாம் கொட்டிடும். எனக்கு ரத்தன்சல் மாதிரி முடி வேண்டாம், உன் ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இதுதான் அக்ரிமெண்ட். அவங்க வந்து 2 மணி நேரம் என்னை பார்ப்பாங்க, நான் பேசணும், சுவிசேஷம் தெரியப்படுத்தணும், பிரசங்கம் பண்ணணும், டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணணும், அவங்கக்கிட்ட அவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரியணும். இப்போ சிஸ்டர் உமா என்னோட பார்க்கணும், முகம் விகார தோற்றமா இருந்த பாப்பியம்மா, அப்படிதான் இருந்தது. ஒரு கண்ணி இங்கே, ஒரு கண்ணி இங்கே, விரும்பத்தக்க ரூபம் இல்லாம அலங்கோலமா இருந்தது. அவர் ரவுண்ட் ஆக்கி
எனக்கு நீங்க என்னோட முடி உங்க கணக்குல கொடுங்க. அந்த முடியை கொடுத்து இன்னைக்கு பார்க்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீது இரக்கம் காமிச்ச இயேசு இதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக பரிதவிக்க இரக்கம் காமிக்க இயேசு இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல பூமியில வாழ வைத்து கொண்டிருக்கிறாரு. 3 யோவான் 1:2 படி, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். அதை நம்ம இருக பற்றி கொள்ளுவோம், இருக பிடித்து கொள்ளுவோம். இதுதான் நம்மை உயர்த்தும். நம்ம அந்த வார்த்தை பிடிச்சிக்கினா நம்மளை உயர்த்தும். அந்த வார்த்தையை விட்டுட்டாக்க கீழே விழுந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவலைகள் மாறும். இயேசு ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னதுக்கு காரணம், அந்த வழியில் அவர் நடந்து போனதுனால அவருக்கு வலினா என்ன தெரியும், வேதனா என்ன தெரியும், துயரனா என்ன தெரியும், கஷ்டம்னா என்ன தெரியும், அடி வலி எல்லா விஷயத்தையும் அவர் அனுபவிச்சிருக்காரு. கேலி கிண்டல்னா என்னன்னு தெரியும், பரியாசனா என்னன்னு தெரியும், தூஷணமா காரி துப்பி பண்ணி இருக்கிறாங்க, காரி துப்பி இருக்கிறாங்க. நீ சூனியக்காரனா, மந்திரவாதியா, அவ்வளோ அசிங்கமா தூஷணமா பேசி இருக்கிறாங்க. அத்தனையும் அவர் அனுபவிச்சிருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த வழியில அவர் கடந்து சென்று இருக்கிறாரு. ஆகவே அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மளே அவர் கைவிட மாட்டாரு. நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். நம்மளுக்கு எல்லா தேவையும் அவர் கொடுப்பாரு, சந்திப்பாரு, தவிப்பாரு, இரக்கம் காமிப்பாரு. அவர் உயிரோட இருக்கிறார். அதனால தான் நமக்கு உயிர் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாபங்களை மாத்தி போடுவாரு, மனம் இறங்குவாரு. இது சாப்பாடு இல்லையா சாப்பாடு கொடுப்பாரு, வேலை இல்லையா வேலை கொடுப்பாரு. நான் பிசினஸ் தொழில நஷ்டமா இருக்கா லாபகரமாக மாத்துவாரு. எப்படி நான் அனுப்புவேன்? என் மகளுக்கு வீடு இல்லையே, எப்படி நான் வீடு கொடுக்காம அனுப்புவேன்? என் மகள் என்னை தேடி வந்திருக்கிறாள், எப்படி நான் சம்பள பணம் உயர்த்தாம நான் அனுப்புவேன்? கொடுப்பாரு. ஏன்னா நம் மீது இரக்கம் காமிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாளே, குழந்தைய கொடுப்பாரு. திருமணம் ஆகாம இருக்கிறாளே என் மகள், திருமணமாக வைப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மகள் நோயாளியாக இருக்கிறாள், பலகீனமாக இருக்கிறாள், நான் பலப்படுத்துறேன். அவரோட தழும்புகளால அவ்வளோ 600 பேர் அடிச்ச அடியில தழும்புகள் அவ்வளோ வந்துச்சு. அந்த தழும்புகளால நான் குணமானேன் சொல்றதுல நம்ம வெட்கமே படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அவர் ஞாபக சக்தி இல்லையா என் மகளுக்கு, நான் ஞாபக சக்தி கொடுக்கறேன்னு சொல்றாரு. நான் வெறுமையா எப்படி அனுப்பி விடுவேன்? சம்பூர்ண நன்மைனால என் தேடி வந்திருக்கிறான் என் பிள்ளை, என் மகன் தேடி வந்திருக்கிறான், நான் நிரப்பி அனுப்புறேன், சம்பூர்ணமாக நிரப்பி அனுப்புறேன்னு சொல்றாரு. அதனால தான் என் மீது இரக்கம் காமிக்கிற இயேசுவை பார்க்கத்தான் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நம் மீது இரக்கம் காமிக்கிற இயேசுவை காண வந்திருக்கிறீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது நன்றியோட நம்ம நன்றி உணர்வோடு சொல்லி உயிர் தெழுந்த இயேசுக்கு நம்ம உண்மையாக இருப்போம். எனக்கு இரக்கம் காமிக்க அன்னைக்கு யாருமே இல்லை, ஆனா உங்களுக்கு இன்னைக்கு இரக்கம் காமிக்க நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஏசப்பா சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால லூக்கா 7:16 படி நம்ம நன்றியோடு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று நம்ம சொல்லுவோம். என்ன சந்தித்தார்? தேவன் என்ன சந்தித்தார்? நிச்சயமா உன்னை சந்திப்பார்னு சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்தணும்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்யான்ற ஒரு சகோதரன், அவருக்கு 15 நாள் தான் டைம். ஒரு ஆக்சிடென்ட்ல நீ டெத் ஆக போகுது, இதுதான் விஷயம். அவர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. அவங்க தாயாரு அந்த பையனை பேச வைங்கன்னு சொல்ற வாலிப பையன் 3 விஷயத்த தெரியப்படுத்துறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல்ல கனெக்ட் ஆகணும், 2வது எனக்கு பிசினஸ் தொழில நல்லா இருக்கணும், 3வது மேரேஜ் ஆகணும். ஏப்பா நீ உயிரோட இருந்தா தான் நீ அடுத்த காரியம் உனக்கு கிடைக்கும்ட்டு. 15 நாள் தான் இருக்கு, உனக்கு கண்டம் இருக்கு, மரண கண்டம் இருக்குன்னு. அந்த கேட்ட உடனே நடுக்கமும் பயம் வந்துடுச்சு. பையன் வந்துட்டான். அவனுக்கு ஜெபம் பண்ணி டெலிவரன்ஸ் ஜெபம் பாதுகாப்பு கொடுத்தாச்சு, உயிருக்கு எந்த கண்டம் வராதபடி. ஆனா வர வேண்டிய கண்டம் வருது. அவங்க காடி அந்த குறிப்பிட்ட அந்த 15 நாள் கழிச்சு அதே இடத்துல சொன்ன லொகேஷன்ல, நான் அந்த ஏரியா பார்த்ததே கிடையாது, அங்கும் தெரியும்.
இந்த விஷயம் வந்து டெஸ்டிமனி, சத்யாவோட தனியா டெஸ்டிமனியே இருக்கு. தனியா அந்த லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ டெஸ்டிமனி, அந்த காடி அப்படி நொறுங்கி போச்சு. அந்த காடி கொண்டு போய் அந்த ரிப்பேர் கடையில கொடுக்கறக்குள்ள நீ எப்படிப்பா பொழிச்சிருக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த பாய் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு அவர் கல்யாணம் காட்டி திருமணம் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறார். வாழ வைக்கிற தேவன். அதே மாதிரி ஜேபில இருந்து தம்பி எஸ்தர் 2 பேரும் பார்க்க வராங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கண்ட 3 மாசத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்துற. அதே மாதிரி 3 மாசம் கழிச்சு அவங்க வராங்க. வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. மரண கண்டம். 2 பேரும் ஒரு சேதாரம் இல்லாம உயிரை காப்பாத்திடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. உயிரை காப்பாத்திட்டாரு. ஆனா காடி நொறுங்கி போச்சு. அதெல்லாம் பிக்சர்ஸ் இருக்குது, டெஸ்டிமனிஸ் இருக்குது, அநேக விஷயத்துல நம்ம ஷேரும் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்படி சொல்லிட்டு போனா ஏராளமான சாட்சிகள் மணி போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து நல்லபடியா உயிரை காப்பாத்தி இன்னைக்கு வாழ வைத்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே நம்ம வளகாப்பு 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி அந்த மகளை ஆசீர்வாதம் பண்ணி வளகாப்பு பண்ணி விட்டோம். ஸோ இப்படிதான் தேவன் வந்து வம்சத்தை வளர வைக்கிறாரு. உயிரை காப்பாத்துல தேவன் தான் நீங்க உண்மையா இருக்கணும். ஜனங்களுக்கு வந்து ஜனங்களை பார்த்து ஜனங்க என்ன நினைப்பாங்க, நாங்க மகிமைப்படுத்துறது மூலமா, போட்டோஸ் பிக்சர்ஸ் போஸ்ட் பண்றது மூலமா இவங்க கேட்கறாங்க அவங்க கேட்கறாங்கனாக்கா வில் பி ஃபெயிலியர். நம்ம தேவனுக்கு, உயிர் கொடுத்த தேவனுக்கு நான் மகிமைப்படுத்த போறேன். லூக்கா 7:16 சொந்தமாக்கிக்கங்க எல்லா பிள்ளைகளும். எல்லோரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்க எல்லாருமே மகிமைப்படுத்தணும் தான் தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. எங்க அப்பா 2021 நாங்க திருநெல்வேலியில் இருக்கிறோம். அக்டோபர் மாசம் கடைசி வாரம் கால் வருது ஊர்ல இருந்து, அப்பா ரொம்ப டேஞ்சரா இருக்கிறாரு, கடைசியா வந்து பார்த்துடுங்கன்னு எங்க மாமா கூப்பிடுறாரு. எங்க அக்கா ஹஸ்பண்ட், நானு ஹஸ்பண்டும் வந்து ஷர்லி 3 பேரும் விடிய கால 4 மணிக்கு போறதுக்கு முன்னாடி பிரேயரோடு தான் போறேன். சிச்சுவேஷன் அங்க தொண்டையை அறுத்து டியூப் வைக்கணும். மூச்சு வந்து இது வெண்டிலேட்டர் வச்சுக்கிறாங்க. இப்போ தொண்டையை அறுத்து டியூப் வைக்கணும். அதுக்குள்ளதான் எல்லாம் போகணும். இப்போ அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பில் பாட்டுக்கு ஏற்றாரு வந்து ஒரு பக்கம். இப்போ தொண்டையை அறுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ரிசல்ட் என்னன்னா தொண்டையை அறுத்த பேருக்கு மறுபடியும் அவர் டிஸ்சார்ஜ் ஆகுறாரா இல்லையா தெரியாது. என்னைக்கு நம்ம வந்து தொண்டையில இருந்து அந்த டியூப் எடுக்கிறோமோ he's no more. அப்ப ஏதுக்கு தொண்டையா இருக்கணும்? நான் மார்னிங்கே ஜெபம் பண்றதுல ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ கையில ஹோலி வாட்டர் எடுத்து நாங்க வந்து விடிய கால 4 மணிக்கு போற நேரம் ஹாஸ்பிட்டல் 1 மணி பெங்களூர்ல வந்து சேர்றோம். எல்லாம் நிக்கிறாங்க. நானும் எங்க ஹஸ்பண்ட் போறேன். அக்கா ஹஸ்பண்ட் நின்று இருக்காங்க. சுத்தி டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம சைன் போடணும். நாங்கள் சைன் போட்டு எங்க அக்கா சொல்லியிருக்காங்க, எங்க சிஸ்டர் வந்துட்டு இருக்கிறாங்க ஆந்தவே, அவங்க சைன் போட்ட பிறகு நீங்க போய் தொண்டையா இருக்கலாம். எஸ் ஆர் நோ. எஸ்னா தொண்டையா இருப்பாங்க, நோனா தொண்டையா இருக்க மாட்டாங்க. இப்போ வெயிட் பண்றோம். நாங்க வரோம். டாக்டருக்கு அவ்வளோ ஹரி ரஷ் பண்றாங்க. அக்காவுக்கும் மாமாவுக்கும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம், ஓத் எடுத்துக்கிறோம், எங்க தொழிலுக்கு நாங்க வந்து தொழில் தர்மத்தை காப்பாத்துவோம், நாங்க வந்து பேஷண்ட்டுக்கு சார்பா அந்த வீட்டாருக்கோ யாராவது விரோதமா நடந்துக்குன்னா நாங்க அவங்க பேச்சு கேட்க மாட்டோம், நாங்க எங்களோட தொழில் தர்மத்தை தான் காப்பாத்துவோம். அண்ட் we have rights to அவங்க குடும்பத்தாருக்கு விரோதமா நாங்க எடுக்கிறதுக்கு ஆக்ஷனும் நாங்க எடுக்கலாம். அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போனேன், நின்ன, பார்த்த, எல்லாத்தையும் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த நோன்ற இடத்துல சைன் போடுறேன். எங்க அப்பாவுக்கு தொண்டையா இருக்க வேண்டாம் நோன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இஷ்யூ அங்க ஆகுது. அந்த எங்க அப்பா ஐசியூல இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு இது என்னது ஒரு குழப்படி ஆகுது. அங்க கன்ஃபியூஷன். உடனே எங்க ஹஸ்பண்ட் வாய்ஸ் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சார்.
அவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே லோன்னு, ஏங்க கம்பல் பண்றீங்க? நீங்க கம்பல் பண்ணி தொண்டையா இருந்தாக்கா நான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவேன். இப்போ அவர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணார். அப்போ அவங்க வந்து அவங்களே பேசிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது, அப்ப எது ஆனாலும் ரிஸ்க் நீங்க தான் எடுத்துக்கணும். நான் நேரா போனேன், எங்க அப்பா ஜெபம் பண்ணேன், ஹோலி வாட்டர் கொடுத்தேன். 5 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். இட்லி சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டு உட்காந்துட்டார். இன்னைக்கு 2026 ஏப்ரல் மே 3ஆம் தேதி. இந்த மே மாசம் 28ஆம் தேதி அப்பாது பர்த்டே. 80+ ஏஜ் ஆயிருக்கு. நல்லா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கொண்டாடுறதாக இன்னைக்கு எங்க அப்பா இருந்திருப்பாரா? மரித்தவர்களை எழுப்புற தேவன். மனுஷங்க வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படியவே மாட்டோம். இறைவனோட வார்த்தை அந்த விசுவாசம், விசுவாசத்தோட போனேன். இன்னைக்கு எங்க அப்பா நல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லி என் செய்தியை முடிக்கிறேன். கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லான கான்வர்சேஷன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி இருக்கு. கான்வர்சேஷன் யாரோட விலகி இருக்கணும்னாக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லான கான்வர்சேஷன் பண்றவங்கள இடத்துல இருந்து விலகி இருக்கணும். இப்போ சொல்லு, இப்போ சொல்றியா இல்லையா? இப்போ நீ சொல்லனா உன்னை விட மாட்டேன். இப்பவே தெரியப்படுது. இப்போ சொல்லு. இப்போ நீ சாப்பிடுறியா இல்லையா சொல். இப்போ என்கிட்ட பேசுறியா இல்லையா சொல். இப்போ சொல்லு, இது சரியா தப்பா சொல். இப்போ நீ வரியா இல்லையா சொல். இப்போ நீ வந்து உட்காரியா இல்லையா சொல். இப்போ சொல். டாக்ஸிக். இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட இருந்து விலகிங்க. இன்ஸ்டன்டா பதில் சொல்ல வேண்டாம், இமீடியட்டா சொல்ல வேண்டாம், ரியாக்ட் பண்ண வேண்டாம். இந்த வாழ்க்கையில் இந்த நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். எஜேபிஎச் பிள்ளைகளே, எல்லாருக்குமே இந்த நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த நிதானம் வந்துடுச்சுனாக்கா உன் வாழ்க்கையில் அதிகமாக நீ சாதிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் நிதானம் ரொம்ப அவசியம். டக்குன்னு பதில் கொடுத்துட வேண்டாம், நிதானிச்சு பதில் கொடுப்போம். அந்த நிதானத்துக்கு பேர் தான் ஞானம். தேவைப்படுகிற இடத்துல தான் நம்ம பேசணுமே தவிர நியூசன்ஸ், தேவையில்லாத குவைரிஸ், தேவையில்லாத கொஸ்டின்ஸ், உப்புக்கும் இல்லை காரத்துக்கும் இல்லை எதுக்குமே உதவாத விஷயத்துக்கெல்லாம் தலையை போட்டு உடைச்சிட்டு இருக்கலாம் வேண்டாம். விலகிரு, நிதானிச்சேரு, கவனமாயிரு. ஹல்லேலூயா. ஒரு வெல்விஷர் எனக்கு இப்படி சொன்னாரு, அது உங்களுக்கும் நான் வந்து தெரியப்படுத்துறேன். நீங்கள் ஒரு வாழ்க்கையில நீங்கள் உங்களோட வாழ்க்கையில இப்ப எனக்கு சொன்னது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில யாராவது நீங்க வந்து பாவம் நினைச்சிருந்தா, உதவி செஞ்சிருந்தா, அவங்க தான் மனசாட்சி இல்லாம உங்களை ஏறி மிதிச்சு போயிருப்பாங்க. அன்னைக்கு நீங்க அவர்களை பாவம் பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பீங்க. ஒருவேளை பாவம் பார்ப்பது தப்பு இல்லை, பாவம் உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு வந்து எனக்கு ஒரு வெல்விஷர் சொன்னாரு. இது எனக்கு நான் படிச்சுக்கினேன். ரொம்ப ஒரு விஷயத்துல ஆழமா போனா அழுத்தத்தை கொண்டு வரும். எல்லாம் லைட்டா எடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை போயிட்டே இருங்க. ஜஸ்ட் we have to move on, keep move on. கூட இயேசு இருக்கக்குள்ள நமக்கு வேற என்னமா பயம்? அவர் சஞ்சாரம் பண்ற அவர் இருக்கிறாரு, கூட நடத்துற அவர் இருக்கிறாரு. நம்மளோட பாதைகள், நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு. நம்ம எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? முன்னுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். முன்னாடி பாதை வெளிச்சம் நல்லா இருக்கு. அந்த வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. கண்டிப்பா நிச்சயமா நம்ம டெஸ்டினேஷன்ல தொட முடியும், அடைய முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. And forgive us our debts, as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power forever and ever. Amen. எல்லாரும் உட்காரு. அன்பு
காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம்.
நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் மீது இரக்கம் காமிக்கிற ஏசப்பா, உங்களுக்கு நாங்க எப்போது நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்க இருப்போம் ராஜா. நாங்க எப்போது உங்களை நாங்க மகிமைப்படுத்துவோம் ராஜா. பின்வாங்கி நாங்க போக மாட்டோம் ராஜா. நன்றியோட கடைசி வரைக்கும் நாங்க உறுதியாக உங்க பக்கம் நாங்க நிற்போம் ராஜா. அதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உமது வழியில நீர் நடத்த போறதுக்காக நன்றி நாங்க செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் நீர் சந்திரப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன தேவை இருக்கோ நீங்க கொடுத்து ஆண்டவரே அவங்க கேட்கறதும் சரி கேட்காததும் இருக்குதும் சரி அத்தனையும் கேளாமலே நீங்க கொடுங்க சுவாமி. விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உடையவரே உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு போறவங்களோ சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. சமாதானத்தோட போகட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே மரித்த ஆண்டவரே வின்சென்ட் பிரதரை நாங்க நினைவு கூறுகிறோம் ராஜா. 4 ஆண்டு ஆண்டவரே ஆனிவர்சரி ஆண்டவரே நாங்க அந்த மெமோரியல் டே நாங்க ஆண்டவரே உங்க இந்த நாள்ல நாங்க நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த மகனுக்கு ஆண்டவரே மோட்ச வாசல் நீங்க திறந்ததுக்காக நன்றி அப்பா. நல்ல ஒரு இளைப்பாறுதல் நீங்க தந்ததுக்காக நன்றி அப்பா. அந்த மகனை உங்களோட பாதத்துல சரணடை வைத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த மகனோட விருப்பத்தின்படியே பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்களும் சொல்லி கொடுங்க ராஜா. அவரோட ஆத்மா சாந்தி அடைய அவரோட விருப்பம் நிறைவேற ஏசப்பா நீங்க தாப்பா அருள் புரியணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மனைவியை நீர் அவங்களோட மனைவியை நீர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற உணவை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.